வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 12 நீ மதர்ஸ் டே வந்து 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அம்மாக்களை வந்து செலிப்ரேட் பண்ணுற கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அண்ணா ஜார்விஸ் அப்படின்ற ஒரு பர்சனு இவங்களுடைய அம்மாவை வந்து இவங்க 1905 வந்து இழந்துடுறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சமூக ஆர்வலராக மாறி அதுக்கப்புறம் இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுறதை பற்றின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. 1908 பார்த்தீங்கன்னா ஃபிடல்ஃபியா அப்படின்ற ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நடந்த மாஸில் முதல் முறையாக இதை பற்றியான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வுன்றது ஏற்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் 1914 இந்த போர்களில் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்காங்க தெரியுங்களா. அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களுடைய வீரத்தையும் அந்த தாய்மார்களையும் பாராட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகவே இந்த டே வந்து இன்னும் பிரபலப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் பயங்கர ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு அன்னையர் தினமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் வேர்ல்டு வைடில் பயங்கரமான செலிப்ரேஷனோட போயினுக்குதுப்பா. இது ஒரு பக்கம் போயினுக்குது. இன்னொரு பக்கம் ருமேனியா என்ன பண்ணாங்கன்னா, அம்மாக்கள் மட்டும்தான குழந்தைங்க இல்லையே, ஃபாதரும் அதாவது அப்பாக்களும் சேர்ந்து தானே இந்த குழந்தைங்க பிறகுது. அப்போ அப்பாக்களுக்கு ஒரு தினத்தை கொண்டாடினா அப்படின்னு சொல்லிட்டு 2010 ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டே வந்து ருமேனியாவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எது எப்படியோ குழந்தைங்க அப்படின்னா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் உருவாகுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு டே கொண்டாடுறது அப்படின்றது பெரிய விஷயம் தான்ப்பா. ஸோ இன்னைக்கு அம்மாக்கள் தினமா, அதாவது மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடில் செலிப்ரேஷன்றது போயினுக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டேங்க. உண்மையாகவே நர்ஸ் அப்படின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடில் ரொம்ப நீடடான ஒரு தொழிலாக இருக்குது. நிறைய நாடுகளில் அதனுடைய தேவைன்றது அதிகமாகவே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நர்ஸாக இருக்கவங்க பல நாடுகளில் போய் வேலை செய்வாங்க. அது காரணம் என்ன, அவங்களுடைய கருணையான உள்ளம் தான் சொல்லணும். நான் சும்மா இதை அவங்களை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக ஓவராக இந்த டேவை பற்றி எக்ஸாகரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல. உண்மையாகவே நினச்சி பாருங்களேன், நமக்கு ஏன்னா உடம்பு முடியல அப்படின்ட்டு போகிறோம், நமக்கு எத்தனை விதமான வியாதிகள் வேணால் இருக்கலாம். பட் ஆனால் அதை வீட்டில் இருக்கவங்களே அதை தொடுறதுக்கோ இல்லாட்டி அதை பார்க்குறதுக்கோ ரொம்பவே கூச்சப்படுவாங்க. இல்லாட்டி அது ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு நிகழ்வாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த நர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய தொழிலாகவே இருந்தாலுமே கூட அதை தாண்டி அதை ஒரு ஸ்டெப் எடுத்து நம்மக்கிட்ட வந்து தொடுதல்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த நர்ஸுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேஷன் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1953 இந்த சுகாதார அமைப்புகள் டோராதி சதர்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களால் தான் முன்மொழியப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி அந்த சமயத்தில் இருந்தவர் அதை பெரிய லெவலில் கண்டுக்கல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1965 என்ன பண்ணாங்கன்னா, இந்த செவிலியர்களுடைய சங்கத்தால் இந்த டே அப்படின்றது பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் ஃப்ளோரசன் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவங்க அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் இந்த மாதிரி போர்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முன் வராங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதிர்க்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1974 இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது கிரிமிய போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. இந்த கிரிமிய போரில் ஏகப்பட்ட மக்கள் சாகிறத பார்த்துட்டு இது அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழுக்கள்லாம் ஒன்றா சேர்த்து செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளிகள் இதெல்லாம் உருவாக்கி அந்த இறப்பை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. எந்த அளவுக்கு சக்ஸஸ்னா 40% இறப்பு அப்படின்றத 2% இறப்பாக மாற்றினாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பண்ண அந்த ஃப்ளோரசன் நைட்டிங்கேலுடைய விஷயம் தான் இன்றைக்கி நம்ம செவிலியர் தினத்தை கொண்டாடுறதுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு காரணமாக மாறி இருக்குது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா த லேடி வித் தி லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலான நேமும் வச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த கிருமிய போரில் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த இரவு நேரங்களில் யாராவது வந்து காயம் அடைஞ்சிருக்காங்களா இல்லாட்டி யாராவது ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத தேடி தேடி ஒரு கையில் விளக்க வச்சுக்கிட்டு போய் பார்த்து அவங்கள வந்து ஆறுதல் சொல்கிறது, அவங்களுக்கான அந்த மெடிசன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் எய்ட் விஷயங்கள்லாம் வந்து தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லேடியா வித் தி லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லமான இன்னொரு பேர் கூட வச்சுக்கிறாங்கப்பா. இப்படி ஒரு நர்ஸாக அதுக்கப்புறமா நிறைய பள்ளிக்கூடங்களை அவங்க வந்து திறந்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சிலுவை சங்கத்தில் அவங்க ஒரு முக்கியமான பர்சனாக மாறினாங்க. நம்ம கூட இதுக்கு முன்னாடி பார்த்தோமேங்க இந்த ஹேண்ட் ஹைஜீனிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுதலுக்காக ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை கூட இவங்க தான் பார்த்தீங்கன்னா உருவாக்குனதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அந்த டே உருவாகிறது கூட. ஸோ இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாக இந்த ஃப்ளோரசன் நைட்டிங்கேல் இருந்ததுனால அவங்களுடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 12. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருந்தால் தான் நாமளும் சுத்தமாக இருக்க முடியும், நம்மளால் ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லணும். நம்ம வந்து குழந்தைங்கிட்ட போயிட்டு பாரு பக்கத்து வீட்டு பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா நீ எப்போ வாங்க போகிற, அது பாரு டான்ஸ் ஆடி அவார்டு வாங்கிச்சு நீ எப்போ வாங்க போகிற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஹெல்த் இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுன்றதை சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் நிறைய விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து இந்த குப்பை தொட்டியில் போடணும், அதுக்கப்புறம் இந்த மகும் குப்பைகள்லாம் இதில் போடணும். ஸோ இப்படி தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்த க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அண்ட் காமன்வெல்த் நாடுகளில் கூட, அதாவது இந்த மால்டோவா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா ரஷ்யாவோட. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க
மே 12. நெக்ஸ்ட் டே ஃபினிஷ் ஐடென்டிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஸ்வீடிஷ் மொழிக்கு இணையாக ஃபினிஷ் மொழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹன் வில்ஹம் ஸ்னெல்மேன் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து அரசியல்வாதியாக இருந்தவர். இவர் தான் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார். அண்ட் இதில் இது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது ஸ்வீடனில், பட் ஆனால் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறது ஃபினிஷ் லாங்குவேஜுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் அப்படியே போயினே இருக்கிற ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவினுடைய ஆதிக்கம்ன்றது அந்த பகுதியிலேருந்து முழுசாக போகுது. ஸோ அவங்களுடைய அந்த நாணயங்கள் தான் இவங்க யூஸ் பண்ணாங்க ரூஃபில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபினிஷுக்கு வந்து ஃபினிஷ் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாணயங்களையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்படி பல விதமான விஷயங்களை கொண்டு வந்தனால தான் ஃபினிஷுக்குன்னு, அதாவது அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரன்றது அவங்க நாட்டில் கிடச்சிது. ஸோ அதுக்கு ஒரு மிக இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக அதனுடைய துவக்கமாக இந்த பர்சன் இருந்தால இந்த ஜோஹன் வில்ஹம்ன்ற பர்சனு. ஸோ அதனால் அவருடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடையாளத்தை கொடுத்ததுனால ஃபினிஷ் ஐடென்டிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தஜிகிஸ்தானில் ஷஷ்மஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து பயங்கரமான செலிப்ரேஷனோட போயிடுது. இது வந்து ஒரு இசையினுடைய வகை தான், அவங்க நாட்டினுடைய ரொம்ப மெல்லிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசையை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். 1923 பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சார்ந்தவர் தான் இந்த இசைக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு பர்சனாக இருக்கிறாரு, விக்டர் உஸ்பென்ஸ்கி அப்படின்ற ஒரு பர்சனு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரஷ்யாவுடைய ஆட்சியாக அந்த தஜிகிஸ்தானில் போனதுக்கப்புறம் 2008 அந்த இசையை வந்து இன்னும் பயங்கரமான தீவிரமான வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக போகுது. அதுக்காக ஒரு டேவே உருவாக்கி இந்த விடுமுறையும் உருவாகினாங்க. அந்த நாள் தான் இந்த நாளுப்பா. இந்த இசையை பொறுத்த வரைக்கும் பாரசீகத்தினுடைய ஒரு கல்ச்சராக இருக்குது. அது அவங்க நாட்டில் இந்த இஸ்லாம் வரதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த இசைன்றது இருக்குதா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மெல்லிசை அப்படின்றது அவங்களுடைய உயிரோடு கலந்த ஒரு இசையாகவே அவங்க பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த இசையை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தானில் ஷஷ்மஹாம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 12. நெக்ஸ்ட் யோம் அசிரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு மெமோரியல் டே தான், நினைவு தினமாக பார்க்குறாங்க. இது என்னென்னா அந்த பாலஸ்தீனத்தினுடைய அரசியல் பிரச்சனையில் யூதர்கள் நிறைய பேர் வன்முறையில் இறந்து போனாங்க 2000. ஸோ அதை மெயினாக வச்சு தான். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1953 இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கான அந்த நிகழ்வுகள்ன்றது போயிடுச்சு. ஸோ இப்படி வருஷங்கள் மாற ஒவ்வொரு சமயத்துலையும் அந்த யூதர்கள் பாதிக்கப்படுறதை நினைவு கூறணுன்றதுக்காகவே இந்த டே வந்து இன்றைக்கி அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேவாக வந்து இஸ்ரேலில் பார்க்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு தினம் தான் பார்த்தீங்கன்னா யோம் அசிரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இஸ்ரேலில் மே 12. பாகுபாடு இல்லாதது தான் அன்பு, ஆனால் அந்த அதீத அன்பே பாகுபாடை உருவாக்கியதோ அப்படின்னு தோணுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.